ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜே ஃபேமிலி. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் காய்ஸ். ஸோ நம்ம சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் நிறையா கான்செப்ட்ஸ் போட்டுட்டு வரோம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுறதுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க செப்டம்பர் 21 ஓட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போயிடலாம். First news, OECD cuts FY22 growth forecast for India to 9.7%. OECD தான் the Organization for Economic Cooperation and Development. அவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 22ல் இந்தியாவோட க்ரோத் வந்து 9.7% அப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து இந்த பேண்டமிக்னால ஜிடிபி வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. ஜூன் குவார்ட்டர் வந்து 15% லெஸ்ஸாக இருந்துச்சு ப்ரீ பேண்டமிக் முன்னாடி. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிசம்பர் குவார்ட்டர் ஆஃப் 2019 பார்த்திங்கன்னா 7% தான் லெஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ 15% லெஸ்ஸாக இருக்குது. இது என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23ல் வந்து 7.9% குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து OECD வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா அட் 46th place in Global Innovation Index GII அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்தியா 46th place இருக்குது. எத்தனை கண்ட்ரிஸ், அதாவது எக்கனாமிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். 132 கண்ட்ரிஸ் இருக்குது மொத்தம். ப்ரீவியஸ் வந்து 48th ரேங்க், இப்போ வந்து 46th. இது யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 80 இண்டிகேட்டர்ஸ் ரஃப்லி, ஓகேவா. சுவிட்சர்லாண்ட், ஸ்வீடன், யுனைடெட் ஸ்டேட், யூகே அவங்கெல்லாம் வந்து லீடர்ஸாக இருக்காங்க இனோவேஷனில், ஓகேவா. இந்தியா மலேசியா டாப் ஏஷியன் ஃபோர்காஸ்ட் ஃபார் ஃபாஸ்டர் எக்கனாமிக் க்ரோத் இன் 2022. இந்தியாவும் மலேசியாவும் எக்கனாமியில் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுறாங்களாமா. ஜிடிபி தான் கம்மியாக இருக்குது. இந்தியாவோட எக்கனாமி வந்து 2022 ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதாமா. மலேசியா பார்த்திங்கன்னா 85 பேஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்பென்ஷன் வந்து 5.65% 2022ல். யார் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூம்பர்க் அப்படிங்கிற கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 6.7%. எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அப் 2.1% to $148.3 billion in 2020-21. ஸோ இந்தியாவில் வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ் வந்து 2.1% வந்து அப்பாக இருக்குது. யூஎஸ்டி டாலர்ஸ் பார்த்திங்கன்னா 148.3 பில்லியன் 2020லேருந்து 21 வரைக்கும். யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபாரின் அஃபிலியேட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்புறம் ஐடி எனேபிள் சர்வீசஸ், ஓகேவா. Adani Ports gets nod for 10.4% stake acquisition in Gangavaram Port. Adani Port வந்து 10.4% ஸ்டேக் அக்யூசிஷன் எதோடனா கங்காவரம் போர்ட்டோட தான் அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ வேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா 644.78 crore அதோட வேர்த்து. கங்காவரம் போர்ட் வந்து 2001 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பல்க் அண்டு பிரேக் பல்க் கார்கோ வந்து ஹேண்டில் பண்ணுது. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி இந்த ப்ரப்போசலை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஈரான் கெட்ஸ் ஃபுல் மெம்பர்ஷிப் இன் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ எஸ்சிஓவில் வந்து ஈரான் வந்து ஃபுல் மெம்பர்ஷிப் வாங்கிட்டாங்க. இவங்க வந்து இனிமேல் பெர்மனெண்ட் மெம்பர், ஓகேவா. ஸோ எஸ்சிஓ என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா யூரோ ஏஷியன், அதான் யூரேஷியன், ஓகேவா. பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி அலையன்ஸ், இதுக்கு தான் இந்த எஸ்சிஓ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, ஓகேவா. இது யார் இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் ரஷ்யா இது பண்ணியிருக்காங்க. அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து ஜூன் 2005 வாங்கிடுச்சு. ஃபுல் மெம்பர்ஷிப் 2008 வாங்கியிருக்கு. பெர்மனெண்ட் மெம்பராக இப்போ ஆகியிருக்காங்க. இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21st மீட்டிங் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் எஸ்சிஓ அப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சைனா லான்ச்சஸ் டியான்சோ 3
cargo spacecraft on 20 September 2021. சைனா வந்து டியான்சாவ் 3 கார்கோ ஸ்பேஸ்கிராஃப்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த டியான்சாவ் 3ல வந்து 7 ராக்கெட் அப்படி இருந்துச்சு. ஓகேவா, எந்த சேட்டலைட்லேருந்து போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சேட்டலைட் சென்டர்லேருந்துனா வென்சாங் சேட்டலைட் லான்ச் சென்டரில் இருந்து போயிருக்கு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சதர்ன் சைனாஸ் ஹைனான் ப்ரொவின்ஸில் இருக்குது. எப்போ போச்சுன்னா 20th செப்டம்பர் போச்சு. டியான்சாவ் 3 அப்படின்னா என்னென்னா த ஹார்மோனி ஆஃப் ஹெவன்ஸ், அதோட மீனிங் வந்து கோர் மாடியூல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாஸ் நியூ டயாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்குது. யூஎன் சீஃப் யூகே பிஎம் ஹோல்ட் ரவுண்ட் டேபிள் ஆஃப் வேர்ல்ட் லீடர்ஸ். யூஎன் வந்து வேர்ல்ட் லீடர்ஸோட ரவுண்ட் டேபிள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா, யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் அண்டானியோ கட்ரிஸும் அப்புறம் யூகே பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சனும் வந்து கலந்துருக்காங்க. இதில் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேப்ஸ் ஆன் எமிஷன் டார்கெட்ஸ் அண்ட் கிளைமேட் ஃபினான்ஸ், இதை தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் அட் த யூஎன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் டு பி ஹெல்டு ஃப்ரம் October 31 to November 12, 2021. ஓகேவா, இந்த கான்ஃபரன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், அதான் இதோட எய்ம். இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல. ஃபார்மர் இங்கிலாந்து ஃபுட்பாலர் ஜிம்மி கிரீவ்ஸ் பாசஸ் அவே. ஸோ இங்கிலாந்து ஃபுட்பாலர் ஜிம்மி கிரீவ்ஸ் வந்து இறந்து போயிருக்காரு. இவர் வந்து இங்கிலாண்ட்ஸ் 1966 வேர்ல்ட் கப்பில் மெம்பராக இருந்திருக்காரு, வின்னிங் ஸ்குவாடோட மெம்பராக இருந்திருக்காரு. இவர் மொத்தம் 44 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்பியரன்சஸ் பார்த்திங்கன்னா 57 அப்பியரன்சஸ். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 357 கோல்ஸ். இவர் வந்து டொட்டன்ஹாம்ஸ் எஃப்ஏ கிளப் ஃபைனல் வந்து வின் பண்ணியிருக்காரு. யார் எதிர்த்துனா ஓல்டு ஹப் செல்சி எதிர்த்து. ஓகேவா, ப்ரொஃபஸர் தானு பத்மநாபன் பாசஸ் அவே. பத்மநாபன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் ரெசிபெண்ட் ஆஃப் பத்மஸ்ரீ. இவர் வந்து எந்த இது யூனிவர்சிட்டியில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், இதில் ப்ரொஃபஸராக இருக்கார். ரிசர்ச் எதை பற்றி பண்ணியிருக்காருன்னா கிராவிடேஷன், ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இந்த யூனிவர்ஸ் அண்ட் குவாண்டம் கிராவிட்டி, இதில் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. மொத்தம் வந்து 300 பேப்பர்ஸ் எழுதியிருக்காரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில். ஓகேவா, பிரசிடெண்ட் ஆஃப் அகில் பாரதிய அகாடா பரிஷத் நரேந்திரகிரி பாசஸ் அவே. ஸோ இவர் வந்து ஸ்ரீ பஞ்சாயத்தி அகாரா நிரஞ்சனி அந்த இதுக்கு பிலாங் பண்ணவர். இவர் வந்து அப்பெக்ஸ் அதாவது டெசிஷன் மேக்கிங் பாடியாக 13 ரெகக்னைஸ்ட் ஹிந்து மொனாஸ்டிக் ஆர்டர்ஸில் இருந்திருக்கார் இவர். ஓகேவா, கார்மேட் அனௌன்சஸ் ஃபஸ்ட் இம்ப்ளான்ட் ஆஃப் இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் இன் உமன். கார்மேட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் மேக்கர். அவங்களோட ஃபஸ்ட் இம்ப்ளான்ட் வந்து ஏஷியன் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட், அதை ஒரு விமனில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணாங்கன்னா UOFL ஹெல்த், அது ஒரு ஜூயிஷ் ஹாஸ்பிட்டல். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லூயிஸ் வைல் ஃபிசிஷியன்ஸ் யூஎஸில் இருக்குது. இது வந்து 3rd இம்ப்ளான்ட்டு. இது ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட். இது வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குமாமா. ஐஐடி டெல்லி செட்ஸ் அப் அட்வான்ஸ்டு எலக்ட்ரிக்கல் கேரக்டரைசேஷன் லெபரட்டரி. ஐஐடி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லெபரட்டரி வந்து செட் பண்ணியிருக்கு. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17 crores. இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் யூஸ்ட் இன் த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அண்ட் ஃபர்தர் ரிசர்ச் இன் ஏரியா ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். அதாவது ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த சர்க்கியூட்ஸ் எவ்வளோ தூரம் வேலை பார்க்குது, அப்புறம் அந்த டிவைஸில் உள்ள செமிகண்டக்டர்ஸ் எவ்வளோ தூரம் வேலை பார்க்குது அப்படிங்கிறத அதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த லெபரட்டரி. ஓகேவா, ஸோ ஐஐடி டெல்லியும் கீசைட் டெக்னாலஜி இந்தியாஸ் ப்ரைவேட் லிமிடெட், இவங்க 2 பேரும் இந்த ஃபெசிலிட்டியை கோபிராண்ட் பண்ணுறாங்க. FSSAI டு இன்ட்ரடியூஸ் ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிள் டு ரெகுலேட் ஜங்க் ஃபுட். ஸோ FSSAIனா தெரியும், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க வந்து ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிள் வந்து ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போனாங்க, அதாவது பேக்கேஜ்டு ஃபுட்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஹெல்த்தியர் ஃபுட் சாய்ஸஸ்க்காக தான். ஸோ அந்த ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிள் வந்து ஹெல்தி ஃபுட்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ ப்யூர் ஜங்க் ஃபுட்ஸ் ஹெல்த்துக்கு அஃபெக்ட் ஆகிற ஃபுட்டுக்கு ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிள் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா,
ஸோ இந்த ஃப்ரண்ட் ஆஃப் லேபிள் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இன் அ மோர் அக்சசபிள் லொக்கேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஆன் பேக் ஆஃப் பேக்கேஜஸ். ஃப்ரண்ட் ஆஃப் லேபிள் வந்து அந்த ஃபுட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு ஒரு லேபிள் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது அந்த ஃபுட்டில் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் அந்த பேக்கேஜ் ஃபுட்டில் இந்த எஃப்ஓபி வந்து இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்காக வந்து ஐஐஎம் அஹமதாபாத் வந்து சர்வே கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஃபுட் மினிஸ்ட்ரி இஷ்யூஸஸ் யூனிஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட். ஃபுட் மினிஸ்ட்ரி வந்து ஃபுட் கிரெயின்ஸ்க்கான யூனிஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் வந்து டியூ ப்ரைஸ் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்காகவும் எந்த கிராப்ஸும் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இது. ஃபஸ்ட் டைம் வந்து எஃப்ஆர்கேக்கு யூனிஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, கிரேடி அண்ட் காமன் ரைஸ். ஸோ எஃப்ஆர்கேனா என்னென்னா ஃபார்ட்டிஃபைடு ரைஸ் கர்னல்ஸ். ஓகேவா. யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே வந்திருக்காங்க. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே வருவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து TRAI designates TEC as Testing and Certification Agency for CAS and SMS. ட்ரைனா என்னன்னு தெரியும், த டெலகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க வந்து டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் வந்து டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேட் ஏஜென்சியாக டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, CAS அண்ட் SMS. CASனால் கண்டிஷ்னல் அக்சஸ் சிஸ்டம், SMSனால் சப்ஸ்கிரைபர் மேனேஜ் சிஸ்டம். ஓகேவா. TEC அதாவது டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் கேரி அவுட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அப்புறம் அந்த டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷனுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க. அதை தான் இந்த TEC வந்து பண்ண போகிறாங்க இனிமேல் CASக்கும் SMSக்கும். நியூ லான்ச்சஸ் கெப்பாசிட்டி பில்டிங் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ சரி, NCWனா நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வந்து ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் அப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, விமன் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. என்னெல்லாம் கொலாபரேட் பண்ண போகுதுன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை வந்து கொலாபரேட் பண்ண போகுது. யாரோட கொலாபரேட் பண்ணி இவங்க செய்கிறாங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா வந்து கொலாபரேட் பண்ணி செய்கிறாங்க. எப்போனா செப்டம்பர் 2021 அன்னைக்கு. ஓகேவா. ஃபினான்ஸ் கார்பரேஷன் செட் டு பி இந்தியா 11th மகாரத்னா CPSE. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து இந்தியாஸ் 11th மகாரத்னா CPSE வந்து செட் பண்ண போகிறாங்க. CPSEனா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். ஓகேவா. CPSE வந்து ஆல்ரெடி நவரத்ன ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறது. இது என்ன லிஸ்ட் பண்ணியிருக்குன்னா, இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு. இதோட டேர்ன் ஓவர் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா, டேர்ன் ஓவர் வந்து ₹25,000 crore, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ₹5,000 crore. ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மார்க்கல் ஸ்டெப் டவுன். ஸோ ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா வந்து அந்த போஸ்ட்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க. மொத்தம் வந்து 16 years சர்வீஸ். இவங்க வந்து எங்கே ஸ்டெப் டவுன் பண்ணாங்கன்னா, அந்த ஹெட் ஆஃப் ஜெர்மனி கவர்மெண்ட் அங்கே தான் ஸ்டெப் டவுன் பண்ணாங்க. இவங்க வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் அப்படின்னு நேம் ஃபோர்ப்ஸ் மேகசைனில் வந்து வந்திருக்கு. அதாவது லிஸ்ட் விடுவாங்க இல்லையா, இந்த தடவை மோடி சார் பேர் கூட வந்திருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் வந்து இவங்க வந்து இந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் விமன்னு நேமாக இருக்காங்க லாஸ்ட் 10 yearsஸாக. ஓகேவா. இப்போ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சலா டொரோத்தி அவங்க தான் வந்து ஜெர்மனோட சான்சலர். இப்போது ஏஞ்சலா மார்க்கல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் சான்சலர் ஆஃப் ஜெர்மனி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்டர்நேஷ்னல் வீக் ஆஃப் டெஃப் பீப்புள் 2021 வந்து செப்டம்பர் 20 26 வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இதோட தீம் பார்த்திங்கன்னா, செலிப்ரேட்டிங் ட்ரைவிங் டெஃப் கம்யூனிட்டிஸ். இதுதான் இதோட தீமு. இனிஷியேட்டிவ் யார் பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் த டெஃப் WFD தான் இதோட இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. எங்கே ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா, ரோம் இட்டாலியில் 1956 வந்து இதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணாங்க. வேர்ல்டு அல்சீமர்ஸ் டே வந்து 21 செப்டம்பர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அல்சீமர் பார்த்திங்கன்னா ஒரு இர்ரிவர்சபிள் டிசீஸ். ஓகேவா. இது வந்து பிரெயின் கண்டிஷனை டீஜென்ரேட் பண்ணி மெமரி அண்ட் திங்கிங் ஸ்கில்லை அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா.
இது வந்து ஃபஸ்ட்டு 1901 வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அலியாஸ் அல்சீமர். ஜென்ரல் சைக்காட்ரிஸ்ட் வந்து ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு உமனில் வந்து இந்த நோயை வந்து கண்டுபிடிச்சாரு. அதனால அவர் ஞாபகமாக இது அல்சீமர்ஸ்னே அந்த டிசீஸ் பேர் வச்சுட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1994 இந்த டே வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் வந்து 21 செப்டம்பர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது பர்பஸ் பார்த்திங்கன்னா பீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் அமாங் நேஷன் அண்ட் பீப்புளுக்கு. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு வந்து 1981 அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. யூஎன் ஜென்ரல் அசம்பிளி தான் இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க முதல்ல. இது 2021 தீம் பார்த்திங்கன்னா ரெக்கவரிங் பெட்டர் ஃபார் அன் ஈக்விட்டபிள் அண்ட் சஸ்டெயினபிள் வேர்ல்டு. ADB approves $60 million loan to modernize electricity supply in Nepal. ADPனா இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து $60 million வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை நேபாளில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி கிரிட் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. அது வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகேவா, அதில் வந்து அதுக்காக டெவலப் பண்ணுறதுக்கு $60 million வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுனா ரிசோர்ஸ் பிளானிங், ரெவென்யூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இம்ப்ரூவ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தன் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி, இதெல்லாமே இந்த லோனுக்குள்ளே அடங்கும். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் புட்ஸ் ஆன் ஹோல்ட் ஃபண்ட்ஸ் டு ஆப்கானிஸ்தான். ஓகேவா, IMF வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 650 பில்லியன் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் வந்து மெம்பர் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி IMFும் வேர்ல்டு பேங்க்கும் லோன்ஸ் அப்புறம் ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து கொடுத்துறதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எஸ் பேங்க் பார்ட்னர்ஸ் விசா டு ஆஃபர் கிரெடிட் கார்ட்ஸ். எஸ் பேங்க் வந்து விசாவோட பார்ட்னர் பண்ணி கிரெடிட் கார்ட்ஸை கொடுக்க போகிறாங்க. இதில் மொத்தம் 9 கிரெடிட் கார்டு வேரியன்ட்ஸ் விசா பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க. சர்வீஸ் பார்த்திங்கன்னா கன்சியூமர் கார்ட்ஸ், பிஸ்னஸ் கார்ட்ஸ், கார்ப்பரேட் கார்ட்ஸ் அக்ராஸ் எஸ் ஃபர்ஸ்ட், எஸ் ப்ரீமியம் அண்ட் எஸ் ப்ராஸ்பெரிட்டி. இது மூணையும் சுற்றி கன்சியூமர் கார்டு, பிஸ்னஸ் கார்டு, கார்ப்பரேட் கார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. எப்போ கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் கிரெடிட் அண்ட் வேரியன்ஸ் அண்ட் விஷா பேமெண்ட் நெட்வொர்க். ஓகேவா, IPPB to sell Bajaj Allianz non-life insurance products. ஸோ IPPBனா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். அவங்க பஜாஜ் அலையன்ஸோட லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இனிமேல் செல் பண்ண போகிறாங்க. இது என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னா ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட், மோட்டார் இன்சூரன்ஸ். ஸோ இதுக்கான இன்சூரன்ஸ் பாலிசிஸ் தான் அது. யார் சேல்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன். ட்ரைஃபெட் அண்ட் பிக் பாஸ்கெட் சைன் MOU டு எக்ஸ்பேண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங். ட்ரைஃபெட்னா ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அவங்க வந்து பிக் பாஸ்கெட்டோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. என்ன சேலும் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்கன்னா வந்தன் ப்ராடக்ட்ஸை வந்து சேலும் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. எது மூலமானா பிக் பாஸ்கெட் மூலமாக. ஓகேவா, ட்ரைஃபெட் என்ன பண்ணுதுன்னா பியூரிட்டி அக்ரோடெக் அது பண்ண போகுது. MOU வந்து சாரி கைஸ், ட்ரைஃபெடும் பியூரிட்டி அக்ரோடெக்கும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா பியர்ஸ் எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, DFPD signs model MOU with CSE e-governance services India Limited. DFPD and Department of Food and Public Distribution அவங்க வந்து CSE e-governanceோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்கமும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸுக்கு மட்டும்தான். ஓகேவா, CSE வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஓட டைஅப் பண்ணிடும் இந்த பைலேட்ரல் MOU சைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இதில் வந்து இன்ட்ரெஸ்டட் FPS டீலர்ஸ் வந்து டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலமாக இந்த CSE சர்வீஸை டெலிவரி பண்ணிக்கலாம். HCL Tech signs 5-year deal with MKS Instruments for cloud services. HCL வந்து இந்தியாஸ் 3rd largest சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கம்பெனி. MKS வந்து ஒரு US பேஸ்ட் கம்பெனி. இவங்க 2 பேரும் 5-year டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா க்ளவுட் சர்வீசஸ்க்காக. இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஸ்பீட் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா, HCL என்ன பண்ண போகுதுன்னா டிஜிட்டல் அண்ட் க்ளவுட் எனேபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்
அதை ட்ரைவ் பண்ண போகுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது எது மூலமாக பண்ண போகிறாங்களா? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எம்எல் லெட் ஆட்டோமேஷன், ஐடி டிரான்ஸ்ஃபரேஷன் மூலமாக பண்ண போகிறாங்க. அம்ப்ரெயின் சைன்ஸ் பாலிவுட் ஆக்ட்ரஸ் திஷா பட்டானி அசெட்ஸ் பிராண்ட் அம்பாசிடர். அம்ப்ரெயின் வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. என்னதுன்னா பவர் பேங்க், ஆடியோ வியரபிள்ஸ், அது மாதிரி இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அவங்க வந்து திஷா பட்டானியை வந்து பிராண்ட் அம்பாசிடராக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதில் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார். ஏஜிசி நெட்வொர்க்ஸ் அப்பாயிண்ட் எஸ்ஆர் அனுஷ்மான் ருயா அஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஏஜிசி நெட்வொர்க்ஸ் வந்து ஒரு குளோபல் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடர். இது என்ன டெலிவர் பண்ணுதுன்னா கஸ்டமைஸ்டு பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் வந்து டெலிவர் பண்ணுது. ஓகேவா? அவங்க வந்து எஸ்ஆர் அனுஷ்மான் ருயா வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எப்போனா 20 செப்டம்பர் 2021 அன்னைக்கு. More than 1.77 lakh artisan registered on government e-marketplace. ஓகே, GEM அப்படிங்கன்னா கவர்மெண்ட் இ-மார்க்கெட் ப்ளேஸ். ஓகேவா? இதில் மொத்தம் 1.77 ஆர்டிஷியன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து இது எப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 28,374 ஆர்டிஷியன்ஸாக, அப்புறம் 1,49,422 வீவர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி. இது வந்து 2016 இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காமன் யூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெக்யர்ட் பை வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் PSUs. அதாவது காமன் குட்ஸாக இருந்தாலும் சரி, சர்வீசஸாக இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒன் ஸ்டாப் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கௌதம் அதானி கான்ஃபர்ட் ராமகிருஷ்ணா பஜாஜ் மெமோரியல் குளோபல் அவார்ட். கௌதம் அதானி வந்து ராமகிருஷ்ணா பஜாஜ் மெமோரியல் குளோபல் அவார்டை வந்து கான்ஃபர் பண்ணியிருக்காங்க. கௌதம் அதானி வந்து அதானி குரூப்போட சேர்மன். எப்போனா 20 செப்டம்பர் கான்ஃபர் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பிரியதர்ஷினி அகாடமிஸ் 30th anniversary வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் டிக்னிட்டரிஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன். அவங்கவுங்க ஃபீல்டில் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறதுக்கு தான் இந்த மெமோரியல் அவார்ட். இந்த பிரியதர்ஷினி அகாடமி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் நான் ப்ராஃபிட் சோஷியோ கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன். இந்தியன் அண்ட் இந்தோனேஷியன் நேவி பார்ட்டிசிபேட் இன் எக்ஸைஸ் சாமுத்ரா சக்தி. இந்தியாவும் இந்தோனேஷியன் நேவியும் சாமுத்ரா சக்தி எக்ஸைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இந்தியன் நேவல் ஷிப் வந்து ஜகார்த்தாவில் லான்ச் ஆகிருக்கு. என்னென்ன ஷிப்னா ஷிவாலிக் அண்ட் கத்மாட். இந்த 2 ஷிப்பும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஜகார்த்தா வந்துடுச்சு. இது வந்து 3rd எடிஷன். ஓகேவா? இது எங்கே நடக்க போகுதுன்னா சுந்தா ஸ்ட்ரைட்டில் வந்து நடக்க போகுது. எப்போன்னா 20 to 22 செப்டம்பர் வந்து நடக்க போகுது. இது எதுக்குன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ்னாலுமே பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, அப்புறம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இன்டர்ஆப்ரபிலிட்டி, அதாவது ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் நடக்குது. ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மந்தேவியா ரிலீசஸ் 3rd ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ். மன்சுக் மந்தேவியார்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி. அவர் வந்து ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. இது எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோடது. எப்போனா 20th செப்டம்பர் 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஸ்டேட்டில் டாப் ரேங்கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். கேரளா, தமிழ்நாடு அடுத்து குஜராத்து. கேரளா அடுத்து தமிழ்நாடு. குஜராத்துக்கு அப்புறம் கேரளா, அப்புறம் தமிழ்நாடு. ஓகேவா? டாப் ரேங்கிங் ஸ்மாலர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கோவா. எதோடலாம் மேகாலயா அண்ட் மணிப்பூர். மேகாலயா அண்ட் மணிப்பூர், கோவா தான் டாப் ரேங்கிங் ஸ்மாலர் ஸ்டேட். அப்புறம் வந்து யூடிஸில் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து டாப் ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கு. சர்பானந்தா சோனோவால் விர்ச்சுவலி ஃப்ளாக்ஸ் ஆஃப் டுவார்ஃப் கண்டெய்னர் ட்ரெயின் சர்வீஸ். ஓகேவா? சர்பானந்தா சோனோவால் வந்து விர்ச்சுவலாக வந்து டுவார்ஃப்னா குட்டி, சின்னது. ஓகேவா? டுவார்ஃப் கண்டெய்னர் ட்ரெயின் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. சர்பானந்தா சோனோவால் யாருன்னு தெரியும்? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். எங்கேருந்து பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா JNPT, ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட்லேருந்து பண்ணியிருக்காரு. டுவார்ஃப் கண்டெய்னர்ஸ் வந்து
660 வந்து லெஸ்ஸாக இருக்கும் ஹைட் நார்மல் ஐஎஸ்ஓ கண்டெய்னர்ஸை விட. இது வந்து ரூரல் செமி அர்பன் ரோட்ஸ் வழியாக பாஸ் ஆக போகுது. மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் ஆர்கனைசிங் பப்ளிக் வெல்ஃபேர் அண்ட் சூரேஜ் கேம்பெயின். மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் வெல்ஃபேர் அண்ட் சூரேஜ் கேம்பெயின் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகுது. எப்போலேருந்துன்னா 17th செப்டம்பர்லேருந்து 7th அக்டோபர் வரைக்கும், அதாவது ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா பெட்டர்மெண்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் த காமன் பீப்புள். ஓகேவா? யார் இனாக்ரேட் பண்ணாங்கன்னா மத்திய பிரதேஷ் சிஎம் சிவராஜ் சிங் சௌஹான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 103 பில்டிங்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கன்வாடி சென்டர்ஸு அப்புறம் 32 டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? AICHLS MIMC jointly organized 11th International Peace Conference. AICHLSனால் ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் லிபர்ட்டிஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். அவங்க வந்து மகாபோதி இன்டர்நேஷ்னல் மெடிக்கேஷன் சென்டரோடு சேர்ந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் இன் லடாக் அவங்கள தான் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ கான்ஃபர் பண்ணாங்கன்னா இதில் என்ன கான்ஃபர் பண்ணாங்கன்னா 7th டாக்டர் APJ அப்துல் கலாம் அவார்ட் டு வெனரபிள் பிக்கு சங்கசேனா. ஓகேவா? நிஷித் பிராம்னிக் இனாக்ரேட்ஸ் யூத் கான்க்ளேவ் இன் JNK's புல்வாமா. நிஷித் பிராம்னிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹியூமன் அஃபேர்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அவங்க வந்து யூத் கான்க்ளேவ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க 20th செப்டம்பரில். அப்புறம் எதில் விசிட் பண்ணாங்கன்னா இந்தியன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சாஃப்ரான் ஸ்பைஸ் பார்க் பேம்பூரில் இருக்க விசிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன இனாக்ரேட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இன்டர் ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ் ஆஃப் புல்வாமா இன் வேரியஸ் கேம் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன். இதெல்லாம் வந்து இந்த யூத் கான்க்ளேவில் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் கவர்மெண்ட் டு எக்ஸ்போர்ட் 2080 MT ஹில்சா ஃபிஷ் டு இந்தியா. பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து 2080 MT ஹில்சா ஃபிஷ் வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. மொத்தம் வந்து 52 ட்ரேடிங் ஆர்கனைசேஷனுக்காக. இதை அக்கேஷன் எப்போனா துர்கா பூஜா அன்னைக்கு பண்ண போகிறாங்க. யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 40 tons. இது எப்போ வரைக்கும் எஃபெக்டிவ்னா October 10, 2021 வரைக்கும் எஃபெக்டிவ். ஓகே கைஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஸோ நம்மளோட சேனலில் டெய்லி நான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் கான்செப்ட்லாம் போடுறேன். ஸோ அதுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? தேங்க்யூ. டேக் கேர்.